இப்போ உங்க நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க பிலிப்பீன்ஸ்க்கு வந்து மாணவர்களை அனுப்பிட்டு இருந்தீங்க. இப்போ புதுசா திமோர்லஸ் அப்படிங்கிற ஒரு நாட்டிற்கு மாணவர்களை அனுப்புவதற்கான காரணம் என்ன? நீங்க சொன்ன மாரி இந்த சிலபஸ் இந்த 19 சப்ஜெக்ட்லாம் அங்க சிமிலரா இருக்கிறதுனாலயா? இல்லை, ஆக்சுவலாக 2 விஷயங்கள் இருக்குது சார். பிலிப்பைன்ஸ் வந்து ஏன் நாங்கள் ப்ரமோட் பண்ணோம் அப்படின்னா, இப்பயும் ப்ரமோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பிலிப்பைன்ஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கண்ட்ரின்னு சொல்ல முடியும். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா, அங்கே இதுவரையிலும் 25 பேட்ச் படித்து முடிச்சுட்டு இந்தியாவில் எஃப்எம்ஜி கிளியர் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் இந்த எஃப்எம்ஜி ரேஷியோ பார்த்தீங்க அப்படின்னா வந்து பாசிங் பர்சன்டேஜ் ஓவராலாக பார்க்குறப்ப கம்மியாக இருக்கும். அதுலேயும் பர்டிகுலராக பிரித்து பார்க்குறப்போ பிலிப்பைன்ஸில் படித்த குழந்தைகள் வந்து அதிகமாக பாஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்தியாவை போல ஒத்த சீதோஷ்ண நிலையும் அங்கே இருக்கிற எஜுகேஷன் சிஸ்டமும் அங்கே இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸ் நாலேஜ் இது எல்லாமே கம்பேர் பண்ணுறப்போ வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் கண்ட்ரின்னு சொல்லிட்டு நம்ம அங்கே ப்ரமோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பிலிப்பைன்ஸ் வந்து நம்ம கிட்டத்தட்ட ஒரு 14 வருஷமாக அதை பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போது 3 வருடங்களாக பிலிப்பைன்ஸை போலவே ஒரு நாடு இருக்குது அப்படின்றது தெரிஞ்சு அந்த நாடு எங்களுக்கு ஆக்சுவலாக ஒரு 5 வருஷமாகவே அந்த நாட்டோட கொலாபரேஷன்ஸ் இருக்குது. பட் வந்து ஒரு நாட்டுக்கு நாங்கள் ப்ரொமோட் பண்ணணும்னு நினைக்கிறப்போ வெறும் அங்கே அட்மிஷன் கொடுக்குறாங்க, அங்கே போய் படிக்க முடியும்னா உடனே அனுப்பிட முடியாது. அப்போ நம்ம போய் முதல்ல வந்து அந்த கண்ட்ரியை பற்றி ஒரு அனலைஸ் பண்ணணும். அப்போ அந்த கண்ட்ரிக்கு விசிட் பண்ணி அந்த கண்ட்ரியில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, எஜுகேஷன் சிஸ்டம் எப்படி இருக்குது, லேப் ஃபெசிலிட்டிஸ் எப்படி இருக்குது, ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் எப்படி இருக்குது, அங்கே வந்து ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிஸ் இருக்கா, ப்ராக்டிக்கல் நாலேஜ் எவ்வளோ கற்றுக்க முடியும், இந்தியன் கிளைமேட் இருக்கா, சேஃப்டி எப்படி இருக்குது, இது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணணும். ஸோ இதுக்காக நாங்கள் வந்து பர்டிகுலராக இந்த திமோர் லெஸ்ட்ன்ற நாட்டுக்கு போயிருந்தோம். லாஸ்ட் இயர் வந்து நம்மளுடைய மரியாதைக்குரிய ஜனாதிபதி திரௌபதி முர்மு மேடம் அவங்க வந்து திமோர் லெஸ்ட்டை விசிட் பண்ணியிருந்தாங்க. அப்போ எங்களுக்கு இந்தியன் எம்பசியிலிருந்து எங்களையும் வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி வந்து நம்மளோட இந்தியன் பிரசிடென்ட் வராங்க, நீங்களும் எஜுகேஷன் ப்ரமோட் பண்ணுறவங்களும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதில் எனக்கு இன்விடேஷன் வந்திருந்தது. நான் போயிருந்தேன். அங்கே நிறைய அஃபீஷியல்ஸ் நான் மீட் பண்ண முடிஞ்சது. அங்கே இருக்கிற பிரைம் மினிஸ்டர் ஆகட்டும், டெபுட்டி பிரைம் மினிஸ்டர் ஆகட்டும், அல்லது எஜுகேஷன் மினிஸ்டர்ஸ் ஆகட்டும், அல்லது இந்தியன் எம்பசியோட பீப்புள்ஸ் ஆகட்டும், எல்லாரையும் நம்ம மீட் பண்ணுறப்போ அது இல்லாமல் அங்கே கொஞ்சம் அந்த மீட்டிங்கில் வந்து நம்ம இந்தியன்ஸும் அங்கே இருக்கிறதையும் நம்ம பார்த்து அவங்களோடையும் பேசணும். எவ்ரிதிங் இஸ் குட். ஆமாம், எல்லாமே நல்லா இருந்தது. பட் அவங்க வந்ததுக்கப்புறம் இது வந்து 2 கண்ட்ரிக்கும் உள்ள கொலாபரேஷன்ஸ் ரொம்ப அதிகமாக இருந்தது. இப்போ நம்ம வந்து எஜுகேஷன் சிஸ்டம்ஸ் இந்த மாதிரி டெவலப்மெண்ட்ஸு ப்ளஸ் நம்மளோட மேடம் வந்துட்டு போனதுக்கப்புறம் வந்து அந்த கண்ட்ரியோட எம்பசி வந்து நம்ம டெல்லியில் ஓப்பன் ஆயிருக்கு. நம்ம நாட்டோட எம்பசி அந்த கண்ட்ரியில் இருக்கக்கூடிய டெல்லின்ற அதாவது நம்ம நாட்டோட கேபிட்டல் நியூ டெல்லி, அந்த கண்ட்ரி திமோர் லெஸ்டோட கேபிட்டல் டெல்லி. டெல்லியில் வந்து நம்மளோட எம்பசி வந்து ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி 2 கொலாபரேஷன்ஸ் ப்ளஸ் அங்கே ஃப்ளைட் ஆக்டிவிட்டீஸு, இப்போ வந்து ஃப்ளைட் ஆப்ரேஷன்ஸு, இது எல்லாமே 2 கண்ட்ரிக்கு நிறைய இது போயிட்டுருக்கு. இப்போ அங்கேருந்து மாணவர்கள் வந்து இங்கே படிக்கிறதுக்கு உண்டான ஆப்ஷன்ஸையும் இப்போ கவர்மெண்ட் ப்ரமோட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த கவர்மெண்ட் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்புறம் அங்கே வந்து நாங்கள் அந்த கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் கிட்டலாம் பேசுகிறப்போ ப்ளஸ் நம்மளோட இந்தியன் பீப்புள்ஸ் அங்கே இருக்கிறப்போ அவங்ககிட்டையும் டிஸ்கஸ் பண்ணோம். கிளைமேட் இங்கே இருக்கிற கண்ட்ரி எப்படி இருக்கும், சேஃப்டி எப்படி இருக்கும், ஏன்னா இந்தியாவிலேருந்து நீங்கள் ஏற்கனவே வந்து இங்கே இருக்கிறீங்க, எதுக்காக வந்திருக்கிறீங்க, என்ன ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, இங்கே எஜுகேஷன் சிஸ்டம் எப்படி இருக்குன்றப்போ பார்க்குறப்போ இந்தியாவை போல் சிமிலராக எல்லாமே ஒத்து போயிருக்கிற ஒரு நாடாக இருக்கிறதால பிலிப்பைன்ஸும் இதுவும் மோரார்லஸ் ஒரே மாதிரி தான் இருக்குது அப்படின்றதால அங்கே இருக்கிற எஜுகேஷன் சிஸ்டமும் இங்கே இருக்கிற எஜுகேஷன் சிஸ்டமும் சிமிலராக இருக்குது. பர்டிகுலராக இந்தியாவை போல் 4.5 வருஷ படிப்பு அப்படின்றது வேறு எந்த நாட்டிலும் இல்லை. பிலிப்பைன்ஸ் படித்தா கூட நம்ம 5.5 வருஷ படிப்பு, 1 இயர் இன்டர்ன்ஷிப். ஸோ திமோரில் 4.5 வருஷ படிப்பு, இந்தியன் கரிக்குலம், இந்தியன் ஃபேக்கல்ட்டிஸ் எல்லாம் வந்து இங்கே ஒர்க் பண்ணுறதுக்கு அவைலபிலிட்டி கொடுக்குறாங்க, ஃபெசிலிட்டிஸ் பண்ணி கொடுக்குறாங்க. ஒரு இந்தியன் ஃபேக்கல்ட்டிஸ் அங்கே போய் ஒர்க் பண்ணுறதுக்கு வீசா ஃப்ரீயாக அந்த கவர்மெண்ட்டே எல்லாமே சப்போர்ட் பண்ணி பண்ணுறாங்க. நம்ம இந்தியன்ஸ் வந்து ஸ்டே பண்ணி அங்கே ஹாஸ்டல் ஸ்டே பண்ணி படிக்கிறதுக்கு எல்லா வசதியும் அந்த கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணுறாங்க. கவர்மெண்ட் நமக்கு வந்து பேக் போனாக இருந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கிறதால திமோர் லெஸ்ட் ஒரு பெஸ்ட் கண்ட்ரின்றதாலையும் பிலிப்பைன்ஸோட சேர்த்து திமோர் லெஸ்ட்டையும் நம்ம ப்ரொமோட் பண்ணிடுறோம்.